மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தருணத்தை பற்றி தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன சார் மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னா, மேசராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மேசராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து மேசராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சந்தர்ப்பம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் தரதில்லை, எல்லா நேரத்துலேயும் தரதில்லை. ஒரு சிலருக்கு ஒரு சில நேரத்தில் தான் இந்த பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். மேச ராசியாதிபதி செவ்வாய் மேசராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தில் இருந்து மேச ராசிக்கு சரியாக 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். இந்த தருணத்தில் மேசராசியில் பிறந்தவங்க மன அழுத்தமாக நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெரியுன்ற இடத்துல நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, சம்பாதிக்கிறேனே தவிர சாதிக்கிற மாதிரி இல்லை, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை, இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு தருணம் தானுங்க வர 13ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி. செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து சரியாக 40 நாள் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் புத்திரஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கையில் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் திருமணஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கிறதும் உங்களுடைய ராசியை பார்க்கிறதும் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகங்களை பார்க்கிறதும் இது எல்லாமே நமக்கு சிறப்பான இருக்கும். நாகதோஷம் இருக்குதுங்க, செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க, தாரதோஷம் இருக்குதுங்க, கல்யாண தடைகள் இருந்துக்கிட்டு இருக்குது, போகாத கோவில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை சாமின்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 40 நாளுக்குள்ளார திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். திருமணம் ஆயிடுச்சு, பிரம்மச்சாரியாக நான் இருந்தேன், அப்படி இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல இருக்குது, பிரம்மச்சாரியாக இருந்த என்ன சம்சாரி ஆக்கிய இந்த பிரபஞ்சம் சந்தோஷத்தை தரல, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் நடந்துருச்சுன்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பொன்னான நேரம் இந்த நேரம். திருமணஸ்தானம் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் செவ்வாய் 8வது பாவகத்துக்கு அதிபதியும் அவரே உங்கள் ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கும் திருமணஸ்தானத்துக்கும் அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ சுக்கிரன் திருமணக்காரகனுடைய பார்வையும் உங்கள் ராசியாதிபதியுடைய பார்வையும் இருவருடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய ஜீவனம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் மேசராசிக்கு 12வது பாவகத்தில் வக்ரத்தில் இருக்கார். இந்த தருணம் எல்லாமே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். பொதுவாக இந்த மேசராசியில் பிறந்தவங்க ஒரு குடும்பத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. அது என்ன சார், இது என்ன கம்பெனியாக நிறுவனமாக தலைமை பொறுப்பில் இருக்கிறதுக்கு அப்படின்னா, 4 பேர் பிறந்திருந்தாலும் சரி மேசராசி கூட பிறந்தவங்க 4 பேர் பிறந்திருந்தாலும் சரி 5 பேர் பிறந்திருந்தாலும் சரி மேசராசியில் பிறந்தவங்க தலைச்சம்பிள்ளையாக பிறந்திருப்பார். தன்னுடைய தம்பிகளுக்கெல்லாம் நல்லது செய்திருப்பார். தன்னுடைய தங்கைகள் தன்னுடைய அக்கா தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து அந்த தலைமை ஸ்தானத்தில் இருந்து செயல்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தான் இந்த பிரபஞ்சம் மேசராசி நண்பர்களுக்கு கொடுத்துருக்கோம். நல்ல பேர் வராது, அது வேறு விஷயம். ஒரே வார்த்தை, என் கடமை, என் தம்பிக்காரனுக்கு நான் நல்லது பண்ணணுன்ட்டு பிரம்மன் எழுதியிருக்கு, நான் செய்திருக்கேன், என் தங்கைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தியிருக்கு, நான் செய்தேன். அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மை கொண்டவங்க தான் இந்த மேசராசியில் பிறந்தவங்க. சரிங்க, உங்களுக்கான நேர காலங்கள் வரணும் இல்லையா?
உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் பெறணும் இல்லையா, உங்களுடைய வாழ்வாதாரம் அடுத்த லெவலுக்கு போகணும் இல்லையா, அதுக்கான நேரம் தானுங்க செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி. செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி உங்கள் மேச ராசியாதிபதி மாற்றம் வர்றது. செப்டம்பர் 14ஆம் தேதி தனஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கிரன் புத்திரஸ்தானத்துக்கு போகிறது. தனகாரகன் சொல்லக்கூடிய குரு மேசராசிக்கு 3வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் யாருங்க? குரு. எல்லாருக்கும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, 12 ராசியில் எந்த ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் தனகாரகன்றது யாருன்னா குரு பகவான் தான். அப்போ தனஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அசுர குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். தேவகுருன்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். குரு பகவானுடைய பார்வையில் செவ்வா, சுக்கிர பகவானுடைய வீட்டில் செவ்வா. எப்பேற்பட்ட ஒரு 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 கம்யூனிகேஷன் இருக்குது பாருங்க. அப்போது இந்த நேரம் அப்படின்றது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பொன்னான நேரம். படிப்புக்குண்டான உத்தியோகம், பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கான சந்தர்ப்பம், ஆசாசியாக கல்யாணம் பண்ண அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஊரை கூப்பிட்டு உலகத்தை கூப்பிட்டு செய்து கல்யாணம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த நேரத்தில் நிச்சயமாக அந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதுபோக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கேன். இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால், வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால், நினச்சிக்கிட்டு இருந்தால், இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துறதுக்கு உண்டான அருமையான தருணத்தை சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. மேசராசியில் பிறந்தவங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்று. சம்பாதிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், உழைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், என் உழைப்புக்கு தகுந்த உயர்வை மட்டும் கொடுங்க, என் பிரச்சனையை நானே சரிப்படுத்திக்கிறேன், அதுக்கான சந்தர்ப்பத்தை மட்டும் ஏற்படுத்தி கொடுங்க. மேசராசிக்காரங்க மற்றவங்களை நம்பி கெட்டு இருப்பாங்களே தவிர மேசராசிக்காரங்களை நம்பி நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லக்கூடியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. என்னன்னா மற்றவங்க இடத்துல இருந்து சிந்திக்கக்கூடியவங்க. ஏமாந்துட்டு வந்தாலும் வருவாங்களே தவிர யாரையும் ஏமாற்றிட்டு வர மாட்டாங்க. உறுதியாக சொல்கிறேனுங்க, மேசராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, படித்த படிப்புக்குண்டான வேலை, மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது, தீராத திருமண தடை தீர்றது. இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்கிறேன். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் கெட்டவன், சந்தோஷம் இருக்கட்டும். யாருடைய வீட்டில் இருக்கிறார் சனி? தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3வது பாவகம் தைரியஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசி நாதனை பார்க்கிறார். அருமையான நேரம். லாபஸ்தானத்தை பார்க்கிறார். சனி பகவானுக்கு குரு பகவான் நட்சத்திரம் வீடும் கொடுத்துருக்காரு. குரு பகவான் சனி பகவானுடைய வீட்டையும் பார்க்கிறார். இதெல்லாம் நமக்கு பிரகாசமான ஒரு நேர காலங்கள். புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஆசை இருக்குதுங்க, தொழில் தொடங்க முடியலையென்ற ஆதங்கம் இருந்துக்கிட்டு இருக்குது, என்னால் செயல்படுத்தணும், இந்த நேரம் எனக்கு சரியான நேரமா? நான் சொல்கிறேன், தாராளமாக செய்யுங்க. மேசராசியில் பிறந்தவங்க செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து 40 நாள் டைம் எடுத்துக்கிடுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் தொழில் ஆரம்பித்து பாருங்கள். மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. தொழில் அப்படி சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது, ஞாபகத்துக்கு இல்லை, உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. பொதுவாகவே சுயத்தொழில் செய்யணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். சுயத்தொழில் செய்ய முடியலையன்ற ஆதங்கம் நிறைய பேர் இருக்கும். கமிட்மெண்ட்டுக்காக வேறு வழி இல்லாமல் ஒரு இடத்துல மிஷின் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சுயத்தொழில் செய்யணும்னு நினச்சாலும் சரி, அல்லது செய்துக்கிட்டு இருக்கிற தொழிலில் மாற்றங்கள் வரணும், வளர்ச்சி அடையணும்னு நினச்சாலும் சரி, உங்களுக்காக அருமையான அஷ்டபந்தனங்கள் நம்ம முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே வியாபாரமெல்லாம் ஆகி போச்சு, எல்லாமே வியாபாரமாகி போச்சு. ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை. மருத்துவமாக இருந்தாலும் சரி, இந்த ஜோதிடமாக இருந்தாலும் சரி, ஐயா யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. இன்றைக்கி வியாபாரம் முழுக்க 100%, அதாவது
உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்கணுன்ற எண்ணத்தில் ஒரு சில வழிமுறைகள், ஒரு சில அஷ்டபந்தனங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேனுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேனுங்க. இந்த உலகத்திலேயே சொல்கிறேனுங்க, ஒருத்தரால் கூட இது பொய் அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்களில் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேனுங்க. அதை பற்றி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேனுங்க. முழுக்க முழுக்க 1% கூட தொழில் ரீதியாக இல்லாமல் ஒரு சர்வீஸ் மைண்டில் ஒரு சில விஷயங்கள் செய்து தரணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேனுங்க. சரியா? வரக்கூடிய சந்தர்ப்பத்தை மேசராசியில் பிறந்தவங்க தயவு செய்து சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்றதுனால ஆயுள் கால சாதகம் எழுதி கொடுத்துட்ருக்கிறேனுங்க. ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து போய் சேர்ற வரைக்கும் என்னென்ன தசை வருதோ, என்னென்ன புத்திகள் வருதோ, எத்தனை கிரக பயிற்சிகள் எந்தெந்த நேரத்தில் வருதோ அதுக்கு எல்லாத்துக்கும் முன்கூட்டியே பலன் எழுதி கொடுக்குறேன். அப்படி செய்து கொடுத்தவங்க இருந்தாங்க, இன்றைக்கி யாரும் கிடையாது. யாருக்கும் உடம்பு வளையிறது இல்லை அந்த மாதிரி செய்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை உங்களுக்காக உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னு பயன்படுத்திக்கோங்க, எழுதிக்கோங்க. 20 நாள் ஆகுது ஒரு சாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு. அற்புதமான முறையில் வேதகால முறையில் சாதகம் எழுதி கொடுக்குறேனுங்க, பயன்படுத்திக்கோங்க. இந்த 40 நாள், நாளையிலிருந்து செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து 40 நாள் பொன்னான நேரம், பொக்கிஷமான நேரம், சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு அற்புதமான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கேன். சொன்ன பலன் உண்மையாக பொய்யான்றது நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.